ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். வெல்கம் டு டிஎன் ஃபார் டெக் தமிழ் சேனல். ஆதார் கார்டில் உள்ள ஒரு அப்டேட் பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய குடிமக்கள் எல்லாருக்குமே இந்திய ஆதார் ஆணையத்தால் வழங்கப்படுகிற இந்த ஆதார் கார்டு ஒரு முக்கியமான ஆவணமாக கருதப்படுது. குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருக்குமே ஆதார் கார்டை இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த ஆதார் கார்டில் இதனால் வரைக்கும் எந்தெந்த விதமான கரெக்ஷனோ இல்லை அப்டேட்டோ நீங்கள் பண்ணியிருக்கீங்க, உங்கள் அனுமதி இல்லாமல் வேறு ஒரு நபர் உங்களுடைய ஆதார் அத்தான்டிகேஷனை பயன்படுத்தியிருக்காங்களா, அதை ஆன்லைனில் எப்படி செக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களுடைய மொபைல் அல்லது கம்ப்யூட்டரில் இந்திய ஆதார் ஆணையத்தினுடைய அஃபிஷியல் வெப்பேஜான myAadhar.uida.gov.in வெப்பேஜை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த பேஜினுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணியும் டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வரலாம். அடுத்து இதில் லாகின் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். என்டர் ஆதார். உங்களுடைய 12 இலக்க ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். ஆதார் நம்பரை என்டர் பண்ணதுக்கப்புறம் கேப்சர் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் லெட்டர்ஸை இந்த இடத்துல டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணதுக்கப்புறம் சென்ட் ஓடிபி பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் ரிஜிஸ்டர்டு மொபைல் நம்பருக்கு ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை என்டர் ஓடிபி காலமில் என்டர் பண்ணுங்கள். ஓடிபி என்டர் பண்ணதுக்கப்புறம் லாகின் இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்திய ஆதார் ஆணையத்தில் உங்களுக்கான அக்கௌண்ட்டுக்கான டேஷ்போர்ட் பேஜ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஃபர்ஸ்ட் சர்வீசஸில் இந்த ஆதார் ஆணையத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் மூலமாக நீங்கள் என்னென்ன சர்வீஸ் எல்லாம் பெறலாங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. டாக்குமெண்ட் அப்டேட், டவுன்லோட் ஆதார், ஆர்டர் ஆதார் பிவிசி கார்டு, அட்ரஸ் அப்டேட், பேங்க் சீடிங் ஸ்டேட்டஸ், ஜென்ரேட் வெர்ச்சுவல் ஐடி, லாக் அன்லாக் பயோமெட்ரிக்ஸ், அத்தான்டிகேஷன் ஹிஸ்ட்ரி, அதற்கு கீழே ஆஃப்லைன் இகேஒய்சி, பேமெண்ட் ஹிஸ்ட்ரி, மை ஹெட் ஆஃப் ஃபேமிலி ரிக்வஸ்ட், ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரியான பல்வேறு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரியை நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஆதார் அப்டேட் ஹிஸ்ட்ரி ஃபார் யூஐடி, உங்களுடைய ஆதார் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஆஸ் ஆன் எந்த டேட்டில் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அந்த டேட்டும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஆதார் கார்டு எடுத்து இதனால் வரைக்கும் என்னென்ன கரெக்ஷன்ஸ் இல்லை அப்டேட் நீங்கள் பண்ணியிருக்கீங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே எந்த டேட்டில் நீங்கள் பண்ணீங்க, என்ன கரெக்ஷன்ஸ் பண்ணீங்கிறத டீட்டெயில்ஸை இதில் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டேட்டில் இந்த கரெக்ஷன்ஸை நீங்கள் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஓகே. இன்கேஸ் நீங்கள் பண்ணாமல் உங்களுடைய ஆதார் கார்டை வேறு ஒரு நபர் மிஸ்யூஸ் பண்ணியிருந்தாலும் இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து இதில் கோ டு டேஷ்போர்ட் இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அத்தான்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணதுமே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி கடைசி 6 மாதமாக ஆதார் அத்தான்டிகேஷனை நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்திருக்கீங்கிற டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கலாம். ப்ளீஸ் செலக்ட் அத்தான்டிகேஷன் டேட் ரேஞ்ச் அண்ட் ஃபெட்ச் அத்தான்டிகேஷன் ஹிஸ்ட்ரி. இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆல், பயோமெட்ரிக் அண்ட் ஓடிபி, டெமோக்ராஃபிக் அண்ட் பயோமெட்ரிக், டெமோக்ராஃபிக் அண்ட் ஓடிபி, அடுத்து அதற்கு கீழே ஓடிபி. ஸோ நீங்கள் இதில் எந்த டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த டீட்டெயில்ஸை செலக்ட் பண்ணுங்கள். நான் இதில் ஆல் செலக்ட் பண்ணுறேன். அடுத்து ஃப்ரம் டு டேட்டா செட் பண்ணுங்கள். எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்களோ அந்த டேட்டா இதில் செலக்ட் பண்ணுங்கள். டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபெட்ச் அத்தான்டிகேஷன் ஹிஸ்ட்ரி இந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுமே நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். யுவர் செலெக்ஷன் ஹேஸ் ரிசல்ட் இன் 7 அத்தான்டிகேஷன். ஸோ செலக்ட் பண்ண டேட்டுக்குள்ளே 7 முறை அத்தான்டிகேஷன் ஆப்ஷனை பயன்படுத்தியிருக்காங்க. ஓடிபி அத்தான்டிகேஷனை 83.33%, பயோமெட்ரிக் அத்தான்டிகேஷனான கைரேகையை 16.67%, டெமோக்ராஃபிக் அத்தான்டிகேஷனை பயன்படுத்தலை. ஸோ எந்த டேட் அண்ட் டைமில் பயன்படுத்தியிருக்காங்கிற டீட்டெயில்ஸையும் இதில் கொடுத்துருவாங்க. ஸோ எந்த டேட் அண்ட் டைமில் எதற்காக இந்த அத்தான்டிகேஷன் முறையை எங்கே பயன்படுத்துனீங்க, அதற்கான டிரான்சாக்ஷன் ஐடி என்ன, ரெஸ்பான்ஸ் கோடு என்ன, எல்லாமே இதில் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த ஆப்ஷனை பயன்படுத்தி உங்களுடைய ஆதார் அத்தான்டிகேஷனை நீங்கள் எங்கெங்கே பயன்படுத்துறீங்கிற டீட்டெயில்ஸை ஆன்லைனில் நீங்களாகவே தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.